பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பயிறு பாயசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பாயசம் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்துக்கணும். வறுத்துக்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இது வறுத்துக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசம். எங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் வீக்லி வந்து எஸ்பெஷலி இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடும். ஆக்சுவலி மேங்கோ சாப்பிட்றது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ தட்னால சூடு வந்து கம்மியாகும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்து நல்லா வறந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ இது வந்து ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி கலக்கி விட்டுட்டு ஸோ நல்லா வெந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ அதே வந்து கரைஞ்சிடும். ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழந்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் பொடி பண்ணது வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சை இருந்தால் திராட்சை போட்டுக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து திராட்சை போட்டால் பிடிக்காது. ஸோ முந்திரி வந்து வறுத்து போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சமாக வந்து கீ போட்டுன்னு இருக்கோம். கீ வந்து நல்லா கரைஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொச்சினே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்ட பிறகு இது கரைஞ்ச பிறகு இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன போதும் நான் வந்து கேஸ் கட்டிடுறேன். கேஸ் கட்டிட்டு எஸ் கொச்சின் இருக்குதுங்களா ஸோ போட்டுடுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே விட்டுட்டிங்களேனாக்கா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடறேன். ஸோ கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான பாயசம் வந்து அது ஸ்டீம் ஆகி அது வந்து செட் ஆகிருக்கும். சூப்பராக